வணக்கங்களுடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூடான சாம்பார் சாதம் எப்படி சுலபமா செய்யறதுன்னா வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா அலசிட்டு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் அதை எடுத்திருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை மஞ்சளும் ஒரு சிட்டிகை காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இப்போ வேக வச்சாச்சு. சாம்பார் சாதத்துக்கு அரிசி ரொம்ப நேரம் தண்ணியில் நல்லா ஊறணும். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா குலைவாக வரும். நான் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்க போகிறேன். அரிசி ஒரு 1/2 hour நல்லா தண்ணியில் ஊறட்டும். அரிசி ஊறத்துக்குள்ளே நம்ம சாதத்துக்கு தேவையான காய்கறியை அரிஞ்சிடலாம். நீங்கள் நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற எல்லா காய்கறியுமே இந்த சாம்பார் சாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். நான் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், சவ் இந்த காய்கறி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயம், தக்காளி. சாம்பார் சாதம் தாளிக்க தேவையானவை கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. தேவையான மசாலா தூள்கள் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, சும்மா புளி கரைசல், இத்துடன் தேவையான அளவு தண்ணீரும் எண்ணெயும். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதோட காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சு வெங்காயம், அப்புறம் தக்காளி, இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியை ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், சவ், அப்புறம் முருங்கைக்காய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் சாதத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடுறேன். காய்கறி பாதி வெந்ததும் நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். சாம்பார் பொடி யூஸ் பண்ணாதவங்க தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வச்சப்பையே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணலை. காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் புளி கரைசல் ஆட் பண்ணுறேன். இந்த புளி கரைசலோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு எடுத்த பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நார்மலாக வைக்கிற தண்ணியை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். நான் எப்போவும் நார்மலாக 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி வைப்பேன். இன்னைக்கு நான் 1 கப் ரைஸ்க்கு 5 மடங்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி சீக்கிரமாக கொதி வரதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் குக்கர்லேயே இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நீங்கள் ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிடுறேன். பாருங்கள் நம்ம சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை விட நீங்கள் குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க சாதம் நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், சுவையான சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வாசத்துக்காக மேலே லைட்டாக மல்லி இலையை ஆட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஒரு தமிழச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.